ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து இன்றைக்கி செவ்வாழை யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் பனானா 2 நல்ல பழுத்த செவ்வாழை எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பனானா கிடச்சா யூஸ் பண்ணி செய்யுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல பழுத்த பழம் எடுத்துக்கிட்டிங்க, ரெட் பனானா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா கனிஞ்ச செவ்வாழையை எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இல்லை விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட்னஸ்க்காக தான். ஸோ இந்த ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. ஸோ உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா கலந்துடலாம் ஸ்பூன் வச்சு. ஸோ பனானா வந்து நல்ல பழுத்திருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக ஸ்மாஷ் பண்ண வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு சேர்க்குறேன். ஸோ கோதுமை மாவு சேர்த்தோம்னா இது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கோதுமை மாவு வந்து அது இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெஷ்ஷான கோதுமை மாவு நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சது. ஸோ அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே பிளெண்டர் இருக்கிறதுனால பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்ல சாஃப்டாக இருக்கும், பேன் கேக்கு. ஸோ மில்க் வந்து காய்ச்சி ஆற வச்ச மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மில்க்கு சேர்த்து நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சாஃப்ட்னஸ்க்கு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட எக்கு ஒன்று ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் எக் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் மில்கே ஃபுல்லாக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்கு யூஸ் பண்ணணுன்னா ஒரு 2 எக்கு யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எக்கு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து வெஜ் கேக் தான் பண்ணுறேன், அதனால் நான் எக் ஆட் பண்ணல. ஸோ மில்க் அண்ட் பட்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பட்டரை வந்து நீங்கள் உருக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு பேன் கேக்குக்கு. ஸோ இது நல்லா கலந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா ஒரு 10 மினிட் to 15 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க. நான் அப்படியே தான் இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் கீ இல்லை பட்டர், நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பேன் கேக்கை ஊற்றிடலாம். இதுக்குன்னு தனி பேன் கேக் பேன் கூட இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஆர்டினரி பேனில் தான் பேன் கேக் போடுறேன். ஸோ பட்டர் யூஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸ்லோவில் இருந்து குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, கரிஞ்சிடும். ஸோ இப்போ 2 சைடு திருப்பி போட்டுக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணி
2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக சுகர் சிரப்பு இல்லை இது நம்ம சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக ஆட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ சாக்லேட் சிரப்பை யூஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.